கொடி வந்து மேல அடர்த்தியா படர்ந்துக்குது. அது படக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளி திறக்க இந்த செடிங்களுக்கு வராது. ஒண்ணு மந்தாரமா கொடி ஆயிடுச்சுன்னா காய்கள்லாம் மேல போய் உட்காந்துக்கும், இலைகள்லாம் மேல போச்சுன்னா அடிக்கிற மருந்து பல்லாம் போகும். இது இப்படியே விடுறதுனால சரியா போயிருமான்னா இப்ப இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, அதே அகலம் இதுலயும் இருக்குது. இது இப்படியே ஏறிக்கிட்டுமே. அதனால ஒரு இது இந்த அளவுக்கு அடர்ந்து வந்துரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேப் கம்மியா தான் வரும். கேப் நம்ம அறுக்கிறது நல்லா இருக்கும். அதனால இது அமுத்தின்னு வந்துடும். இப்படி கீழே கொஞ்சனே நீங்க போகணுமாக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இதுல வராது. சைடு பந்தல் தான் பெஸ்ட். தருமபுரி மாவட்டம், பொன்னாகரம் வட்டம். இது என்ன ஒரு மாக்கனூர் வந்திருக்கோம். இந்த பாப்பா வந்து நம்ம ஊர்ல சயின்டிஸ்டா வந்தது, விருதாலத்துல இருந்தது. அதனால இவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப உயிர் நண்பர் ஆயிட்டாங்க, குடும்ப நண்பர் ஆயிட்டாங்க. இந்த இது பீர்க்கன் தோட்டம் போட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவெல்லாம் வந்து மேல் பந்தல் போட்டு தழை அடர்த்திக்கிட்டு காய்க்காது, சூரிய ஒளி கீழே கிடைக்காததுனால இவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஐடியா பண்ணி இந்த கொடியை கட்டி இந்த கொடியை திரும்பி வளைச்சி இதுலேயே விடுறதுனால திரும்பி வர்றதுனால இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க முழுக்க இயற்கை அவசியமா பண்றாங்க. ஒரு நஞ்சு இல்லாத உணவா மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதனால தான் இவங்க பொண்ணு இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு மத்திய கவர்மெண்ட்ல கோவாவில் வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இந்த விவசாயத்தோடைய ஒரு புனிதமான இது எங்கெல்லாம் கூட்டாளியா உண்டாக்குது பாருங்க, எவ்வளவு பேர் நட்பா உண்டாக்குது. நம்ம கூட பிறக்காத அண்ணன் தம்பி மாரி இவங்க இருக்காங்க. இந்த தோட்டத்தெல்லாம் ஒரு ரவுண்ட் எடுறா தம்பி. காய் பாருங்க, நல்லா தான் வந்து அருமையான காய் நல்லா தான் வந்துருக்கு. இப்போ நம்மளை சுற்றி விஷமா கொடுக்குறாங்க. இது நஞ்சு இல்லாத விஷம் இல்லாத மக்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ நம்ம தாய்ப்பால்லே விஷமா ஆகி போச்சு. இது வந்து இந்த பீக்கங்காயே ஒரு மருத்துவ குணம். இந்த தோல்ல கூட சட்னி அரைக்கலாம், துவையல்னு சொல்லுவாங்க. துவையல் செஞ்சோம்னா இந்த மூல வியாதிக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டா சொல்றாங்க. இதோடைய தோலை வந்து சட்னி வைக்கணும். மேலே சொல்லி நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எப்படி துவையல் பண்றோமோ அதை பண்ணி ஒரு வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டோம்னா மூலம் வியாதி இருக்காது, மூலமே இருக்காதுன்னு சொல்றாங்க. மூலம் நிறைய பேர் இப்போ வந்து இந்த மூலம் எதனால உற்பத்தி ஆகுதுன்னா உடம்புடைய ஹீட்டு, கால சூழ்நிலை, பருவ மாற்றங்கள். ரெண்டாவது வந்து எல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றதுனால தான் மூலம் அதிகமாக வருது. அதுக்கு இது ஒரு மருந்தா சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து துத்தி தழை நம்ம ஏரியாவில் சாப்பிடலாம், இன்னும் 2-3 இதெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இது இப்போ சொல்றாங்க பாருங்க, இயற்கையாக காய்கறியை 2 வகையா பயன்படுத்துறோம். கூட்டு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். இது தோல் எடுத்து நம்ம சட்னி ஆக்கிக்கலாங்கிறாங்க. துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். அப்படி எடுத்துட்டு விடாங்க. இந்த சைடு பந்தலுக்கும் மேல் பந்தலுக்கும் வித்தியாசம். இந்த சைடு பந்தலுக்கும் மேல் பந்தலுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். இப்படி காட்டுறது காய் அறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், மருந்து படத்துக்கு நல்லா இருக்கும். மேலே அமுத்தின்னு வந்துடும், இலைங்கெல்லாம் மேலே போடுச்சுன்னா மேல் பந்தல் போட்டா இங்கே எடுறாங்கண்ணே தம்பி. ஏய் ராஜா, மேல் பந்தலா போட்டா பூமியில சூரிய ஒளி கிடைக்காது. ரெண்டாவது வந்து எந்த மருந்து ஜீவாமிர்தம், மீன் அமிலம் எல்லாமே தழை கரைசல்லாம் அடிக்கிறாங்க, அது தழைக்கு மேல படாது. அதனால இந்த சைடு பந்தல் போட்டாதான் நல்லா காய்கறி வைக்கும். இது நம்ம கடலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி யாரும் பண்ணலீங்க. இங்க உங்கள்ட்ட வந்ததுக்கு ஒரு அனுபவமா இருக்கு. கொம்பு நட்டுட்டோம்னா 4 பக்கமும் கம்பி எடுத்துக்கலாம். ஆனா இதுல மட்டும் 5 கம்பியோ 4 தேவைப்படுற அளவுக்கு ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 வரி விடணும். 4 விடலாம், 5 கூட விட்டுக்கலாம். உங்களோட ஸ்டோல் போடாத 6 கூட விட்டுக்கலாம். ஏறி இறங்கிக்கும், ரொம்ப வசதியா இருக்கும். எப்பவுமே கிழக்கு மேற்க தான் பந்தல் அமைக்கணும், வடக்கு தெற்க போடக்கூடாது. சூரியனுடைய வெளி இப்படி இருக்கிறதுனால இந்த சந்து வந்து கிழக்கு மேற்க தான் எப்பவுமே பெஸ்ட். அதே மாதிரி நெல் நடும் போது குரோத் பாயணும்னா அதே தான் மாடல் தான். கிழக்கு மேற்க தான் நம்ம சார் பயிர் வைக்கணும். இப்போ இது பீக்கம் எவ்வளோ போட்டிருக்கீங்க சார்? எத்தனை சென்ட்? இது 40 சென்ட் இருக்கு. 40 சென்ட். ஒரு பாக்கெட் விதை அவ்வளோ. ஒரு பாக்கெட் விதை. இது எவ்வளோ? 3 மாதம் காய் இருக்கும். 3 மாதம் காய் இருக்கு. எவ்வளோ இந்த 40 சென்ட்ல எவ்வளோ காய்கறி வரும்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 கிலோ 60 கிலோ கிடைக்கும். ஓகே, 1 லட்சம் ரூபாய்க்கு வருங்கிறாங்க. இது எல்லாமே சொந்த உழைப்பு, அவங்க குடும்பத்தோட தான், வேற யாரும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட்ல அவ்வளோதான் வரும். 100 கிலோ வரைக்கும் இது கெப்பாசிட்டி. 80 கிலோ 100 கிலோ வரைக்கும் வந்துடும். ஒரு 15 ஒரு மாதம் வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஆமாம். அதுக்கு பிறகு அப்புறம் லாஸ்ட்ல இடையில குறைஞ்சிரும். ஒரு 30 நாள் நல்லா அறுவடை வருங்களா? வரும் கண்டிப்பா. 30 நாள் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய அந்த தலையும் அடர்த்தி ஆகணும். ஆக நிறைய அந்த ஆண் பூ பெண் பூ நிறைய விட பூ நிறைய வரும். இப்ப இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பயிருங்க? அடுத்து இது எடுத்துட்டோம்னா வேற ஏதாவது கொடி பயிரா போடக்கூடாது. கொடி பயிர் போட்ட வயல்ல கொடி பயிர் போடக்கூடாது. குத்து பயிர் வைக்கலாம். வேற குத்து பயிர் பூவெல்லாம் வைக்கலாங்களா? பூ வைக்கலாம், கத்திரி வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனா இதுல வந்து அடுத்து பேர்த்து மலம் போலான்னு இல்லை, கொய்யா வைக்கலானுங்க. இந்த கொய்யா தைவான் பிங்க் நம்ம ஊருக்கு தான் வர போறேன். ரைட்டு, அங்க இருக்கு, வாங்க. நீங்க எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தைவான் பிங்க் கொய்யா 6க்கு 6 வச்சுட்டு மேல இருக்கிறதுல பேர்த்து போட்டு அந்த நடுவயல்ல திராட்சை போட்டு எல்லாம் தோட்ட பயிரை வச்சுட்டு கம்முன்னு ஆயிக்கணும். இந்த ஐயா வந்து வெறும் காய்கறி தோட்டம் மட்டும் வச்சு 3 பசங்களையும், பையன் இன்ஜினியரா இருக்காரு. என்ன இன்ஜினியர் சார்? ஐடி ஃபீல்ட்ல. ஐடி ஃபீல்ட். ரெண்டாவது பொண்ணு எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்குது.
ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பிஹெச்டி மத்திய கவர்மெண்ட் மூலியமாக சயின்டிஸ்ட் ஆகி இன்றைக்கி வந்து நம்ம ஊர் விருதாலத்தில் வந்து விருதாலம் கேவிகேவில் வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க. அப்போ வரும்போது தான் நம்ம இவங்க அறிமுகமானாங்க. இவங்க பொண்ணு தேவையான்னு சொல்லி இன்றைக்கி கோவாவில் வந்து மத்திய கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக எடுத்து கடல் பகுதியில் என்ன மாசூல் விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சயின்டிஸ்டே இவங்க பொண்ணை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்ததுனால ஐயாவை பார்க்க வந்தேன். அந்த தோட்டத்தை சுற்றிட்டு அப்படியே ஆன் பண்ணி எடுக்கடா, நல்லா வீடியோ எடுங்க. சொல்லுங்கடா. மேலே பந்தல் மாரி போட்டால் சூரிய ஒளி வளருதுன்னு தாத்தாவே இப்படிலாம் ஐடியா பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு இவருக்காக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. அப்படியே கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு அந்த தாத்தாவை பற்றி போட்டு விடுங்க. இங்கே பாருங்கள், அதுவும் அவளோட மூளையை ஒரு குச்சை நட்டு அதில் கவரை கட்டி அதில் கொடியை படார விட்டுருக்காரு மக்களே. வேணுன்னா இவருக்கு கொடி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா மேலேயும் கட்டிக்கலான்னு ஐடியா பண்ணிருக்காரு மக்களே. ஒரு ஐடியாவுக்காகவே ஒரு லைக்கை போடுங்க. பாய் சி யூ டாடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாத்தா எம்மா உழைப்பு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்காரு. இதுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட்டில் இவரை பற்றி 2-3 வார்த்தை நல்லா சொல்லி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இது பீக்கங்காய் தோட்டம். இங்கே பாருங்கள், எம்மா பெருசு பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் தான் வளருமா. இதை விட இன்னும் 2-3 அடிக்கு அளவு கூட வளருமா. ஃபஸ்ட்டு வரும்போது இவ்வளோ வளருமா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 அடி வரைக்கும் வளருமா. அது இவ்வளோ வரைக்கும் அவ்வளோ வரைக்கும் வளருமா. அப்புறம் பாருங்கள், நல்லா பாருங்கள். சரி, டாட்டா, பாய் பாய். இவருக்காக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ மக்களே.